வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். நேற்று மதியம் அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு கிளம்பிய ஏர் இந்தியா விமானம் 2 நிமிடத்திற்குள்ளாக மிகப்பெரிய விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட 300 பேர், 250லேருந்து 300 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள். விமானத்தில் பயணம் செய்த 242 பேர் ப்ளஸ் அதில் ஒரே ஒருவர் தவிர மற்ற எல்லாருமே இறந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகிவிட்டது. இது போக அது எந்த இடத்துல போய் மோதியதோ அந்த இடத்துல, அது மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல், அதில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இறந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இன்னும் அதிகாரப்பூர்வமாக நிறைய எவ்வளோ பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற தகவல் இன்னும் வரவில்லை. ஸோ மொத்தத்தில் ஒரு 300 பேர் என்று கணக்கு வைத்துக்கொள்ளலாம். இது ஒன்று. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை நாடு முழுக்க ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மை. எல்லோருக்கும் என்ன நடந்திருக்க முடியும் என்று கூட யூகிக்க கூட முடியவில்லை. ஏன்னா விமானம் நிறைய போயிட்டு நம்ம பார்த்துருக்கோம். பெட்ரோல் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. அது ஏவியேஷன் ஃபியூயல், பெட்ரோல் நம்ம சொல்லக்கூடாது, ஏவியேஷன் ஃபியூயல் கம்மியாகிட்டே வருதுன்னு சொல்லி பக்கத்து எங்கேயாவது ஒரு ஏர்போர்ட்டில் போய் இறங்கி அங்கே போய் ரீஃபில் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி வெதர் சரியில்லைன்னா அது எப்படியாச்சும் அதை சேஃப்கார்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிறைய பிளேன்ஸ் டக்குன்னு ஏதோ சம் இன்ஜின் கோளாறு ஏதோ இருந்தாலும் கூட கொஞ்சம் டைம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த டயத்துக்குள்ளே ஒரு ரெட் அலர்ட் கொடுத்து, கிரவுண்டுக்கு ரெட் அலர்ட் கொடுத்தோடனே அவங்க உடனே பக்கத்தில் உள்ள ஏர்போர்ட்டில் எங்கேயாவது இறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க. இது நிறைய ஆக்சிடென்ட் இந்த மாதிரி தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நேற்று தவிர்க்கவே முடியாத அளவுக்கு அவரை பைலட்டால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. இதற்கு என்ன காரணம் என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. இதுவரைக்கும் அந்த உண்மையான காரணம் தெரியவில்லை. இதுதான் உண்மை. நம்ம எல்லாம் வருத்தப்படணும். கண்டிப்பாக ஒவ்வொரு உயிரோட நிறைய பேர் இன்றைக்கி வழக்கம் போல் ஒவ்வொரு ஃபேமிலியோட கதைகள்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வெறும் வருத்தத்தோடு இதெல்லாம் நிற்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நெருக்கடியில் செத்து போகிறாங்க, டெரரிசம்னால செத்து போகிறாங்க, அதுக்கப்புறம் இப்போது இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ்னால் நிறைய பேர் செத்து போகிறாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம சொந்த கதைகளையும் சோக கதைகளையும் நம்ம ஷேர் பண்ணுறதெல்லாம் அதோடு நிப்பாட்டிடுறோமே ஒழிய இதற்கான காரணங்கள் என்ன, அந்த காரணங்கள் அது ஏன் நம்ம ஆய்வு செய்யப்படவில்லை. நம்ம அரசாங்கங்களாக அது மாதிரி கம்பெனியில் அதில் மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ணி நம்ம அதற்கான தீர்வை நோக்கி செல்ல வேண்டுமே தவிர திருப்பி நம்ம ஷேர் பண்ணுறது விதி வழி இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இது சரியான போக்கு கிடையாது. நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு ஜோசியர் கூட சொல்லியிருக்கு. இதெல்லாமா பேசுகிறது ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த மாதிரி டயத்தில் நம்ம வெறும் சிம்பத்தியோடு நம்ம நிற்கக்கூடாதுங்கிறதா இது ஏன் நடக்கணும், இது எப்படி, அதுனா பர்டிகுலர்லி இந்த ட்ரீம் லைனருங்கிற போயிங்கோட இந்த விமானம் அதற்கு மிக அதிநவீன விமானமாக கருதப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது ஏர்போர்ட்லேருந்து கிளம்பும்போது கம்ப்ளீட்டாக செக் பண்ணாமல் கிளம்பவே மாட்டாங்க. இது நடுவில் ஏதோ 7-8 மணி நேரம் ட்ராவல் ஆகி இந்த மாதிரி ஏதோ ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா கூட ஏதோ சரி என்று கேட்டுக்கலாம். என்ன நடந்திருக்குங்கிறது ஊகிக்க முடியும். இப்போ ஒன்றுமே ஊகிக்க முடியல. கிளம்பி 2வது நிமிஷத்தில் இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இன்ஜினியரிங்கில் ஒரு அந்த ஆய்வு பண்ணுறதில்ல, ஏர்போர்ட்டில் ஆய்வு பண்ணுறதில் மிகப்பெரிய கோளாறு இருந்திருக்கிறது. அது சரியாக பார்க்காம இதை அதுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க கிளம்புறதுக்குங்கிறது தான் உண்மை. இது இன்னும் நிறைய வரும் விஷயங்கள்லாம், அதுக்கு என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக அதை கண்டம் பண்ணணும். இது முக்கியமான விஷயம். வெறும் இறக்கத்தோடு நிற்காமல் இது ஏன் என்ற ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஏர் இந்தியா இது நிறைய இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸில் ஏர் இந்தியா விமானங்கள் காலமாக விபத்துக்குள்ளாகி கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஏன் என்று பார்க்க வேண்டும். திருப்பி இந்த ப்ரைவேட் செக்டர் கையில் கொடுத்துட்டு நாடு தவித்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. இது யாரும் அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் போயின்ட்டுருக்கு. இதில் ஏர் இந்தியாவோ இந்தியன் ஏர்லைன்ஸோ இருக்கும்போது ஒரு பப்ளிக் செக்டார் அப்படிங்கும்போது, இப்போ இந்தியன் ரயில்வேஸே இருக்கல, ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியை கொண்டுறோம். இங்கே யாருமே அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ஒரு இதில் சொன்னோன்னா ஒரு ரயில்வே மேஜர் ஆக்சிடெண்ட் நடந்தாச்சுன்னா ஏதோ டிரைவருக்கு ப்ராப்ளம், ஜென்ரல் மேனேஜரை சஸ்பெண்ட் பண்ணு,
இதை இல்லை முதல் அறிக்கையே உடனே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே பண்ணும். இப்போது இது ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடாது. நம்ம வந்து இதை வந்து ஸ்ட்ராங்காக என்னென்னு இதை ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஏர் இண்டியா நிறுவனம் டாட்டாவோடது. அவர்கள் வந்து வெறும்ன காம்பன்சேஷன் கொடுத்துட்டு அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. காம்பன்சேஷன் மட்டுமே கிடையாது. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு உத்தரவாதம் வந்து அவங்க கொடுத்தே ஆகணும் மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு. அதை விட்டுட்டு சும்மா பிரதமர் வந்தாலும் சரி, உள்துறை அமைச்சர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி தான், இது வெறும்ன மேம்போக்காக பார்த்து தள்ளி விட்டுறக்கூடாது. இது ரொம்ப முக்கியமாக நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம். வெறும்ன துயரத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளவோ ட்ரீம்ஸோடு எல்லாம் போயிருப்பாங்க. அதையும் நம்ம வந்து நம்ம பார்க்குறோம். எல்லாம் சரி. அதே நேரத்தில் ஏர் இண்டியா விமானம் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து கல்பபிள். அதுக்கு வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டில் அக்கௌண்டபிலிட்டி வந்து வெளியில் வந்து அவங்க பேசணும். என்ன காரணங்கிறத ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசாங்கம் இன்னும் ஓப்பன் மைண்டடாக இதை வந்து விவாதிக்கணும். இதை வந்து இந்த ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்க விடாமல் என்ன ஏது செய்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து அரசாங்கத்தை நம்ம தான் கேட்கணும். நம்ம மக்கள் வந்து வெறும்ன வருந்தி விட்டு போகிறதோட நிப்பாட்டக்கூடாதுங்கிறது தான் நான் எல்லோரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.